Hey guys, this is Shiva. Welcome back to Unbroken Bond Chemistry Channel. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ரைஸ்டு டு தி ஃபர்ஸ்ட் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரேட்டுங்கிறது என்னதுங்க? ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் இல்லையா? ஸோ அதாவது ஒரு ரியாக்ஷனோட ரேட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா தட் இஸ் கால்ட் வாட் ஹியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ ஏங்கிற ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டை தருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கான ரேட்டை நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைக் இப்படி எழுதலாமா? அதாவது ஆர் விச் மீன் ரேட் எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குன்னு பார்த்தோம்னா ரேட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு வாட்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஒன். ஒன்னுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை மென்ஷன் பண்ணுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ரேட் இந்த ரியாக்ஷனுக்கான ரேட் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா லைக் திஸ் எப்படின்னு பார்த்தோம்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டிடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த டிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? டிஃபரன்ஷியேட்டை மென்ஷன் பண்ணுது. டி அப்படின்னு பார்த்தோம்னா வித் ரெஸ்பெக்டிவ் டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எழுத முடியும். அப்போது எங்கெல்லாம் ரேட்டுன்னு இருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? இந்த மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டிடி அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்? எழுதிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணுறோம். ஏ அப்படிங்கிற ரியாக்ஷன் என்னவா கன்வெர்ட் ஆகுது? ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுக்கான ரேட்டை நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். லைக் நம்ம எப்படி எழுதலாம்? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டிடி அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்ல வரான்னு பார்த்தோம்னா லைக் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுங்கிறது ரேட் இருக்கு இல்லையா? ரேட் எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஒன்னுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போது இங்கே ஒன் அப்படிங்கிறத எதை மென்ஷன் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதுவே இங்கே ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனை இங்கே பவர் ஜீரோன்னு போட்டுக்கலாம். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை இங்கே டூன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அதான் இங்கே அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த ஆர் ஈக்குவல் டு அதாவது இந்த ப்ரப்போர்ஷனில் நான் ஈக்குவலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன்? ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணி எதை கூட மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஒன் கூட மல்டிபிள் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ இதுக்கான ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலான்னு பார்த்தோம்னா லைக் ரேட் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலான்னு பார்த்தோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டிடி. சரிங்களா? is equal to d concentration of bங்கிறது ப்ராடக்ட் பை dt. இது எல்லாமே வித் ரெஸ்பெக்டிவ் டைம் சொல்கிறோம் இல்லையா? அண்ட் ஒன் மோர் திங் என்ன கவனிக்கணும்னு பார்த்தோம்னா இப்போது ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ட் என்னவா கன்வெர்ட் ஆகுது? ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஏவோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுதுங்க? டிக்ரீஸ் ஆகும்போது பியோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? அதாவது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் ஆகும், அதிகமாகும். ஸோ அதனால் ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி ப்ளஸ் ரியாக்டன்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூவை இதில் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது ஆர் எங்கே இருக்கோ அதுக்கு ஆருக்கு பதில் என்ன பண்ணுறோம்? இந்த வேல்யூ எழுத போகிறோம். இங்கே மைனஸ் டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பை டிடி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஒன். சரி, இப்போ நம்ம இங்கே ஒன்று கவனிக்கணும். இங்கே பார்க்கலாம் இந்த வேரியபிள்ஸ் பார்க்கும்போது எது ரெண்டு ஒரு ஈக்குவலாக இருக்குது. இந்த வேரியபிளும் இது என்னவா இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. மீனிங் புரிஞ்சுங்களா? பி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம இதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இது ரெண்டையும் மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட் ஃபர்தராக டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் ஃபார்முலாக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது இப்படி எழுந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது வேரியபிள்ஸ்லாம் தனியாக எழுதுகிறோம். அதே மாதிரி டைமை இந்த சைடு கொண்டு போகிறோம். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா மைனஸ் டி concentration of A by whatனா concentration of A is equal to என்னது? K dt. ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை கீழே கொண்டு வந்திருக்கேன், இதை இங்கே மேலே இப்படி கொண்டு போயிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. சரியா? இப்போது இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இன்டெகிரேஷன் எடுக்கணும். சரிங்களா? இன்டெகிரேஷனை வித்தின் சர்டன் லிமிட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட் இன்டெகிரேஷன் எழுதிக்கலாம். ஸோ இன்டெகிரேட் minus d concentration of A by dt is equal to k constant அதுக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட் dt எடுக்க முடியும். ஸோ இன்டகிரேஷன் dt
அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ இது இந்த இன்டெகிரேஷனை வந்து என்னது சர்டன் லிமிட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ ஏ வந்து எனது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து என்னவா மாறிச்சு, ஃபைனல் கான்சன்ட்ரேஷனாக மாறிச்சு. எதுக்குள்ளேன்னு சொல்லியிருப்பேன்னு பார்த்தோன்னா சர்டன் டைமுக்குள்ளே வித் ரெஸ்பெக்டிவ் டைம்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஓகே, அப்போது இங்கே வந்து என்ன எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா எனது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதே மாதிரி இது என்னவா மாறுதுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டு ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. சரிங்களா. அதே மாதிரி இந்த டைமை வந்து எப்படி எழுதலான்னு பார்த்தோன்னா இனிஷியல் டைம் வந்து என்ன சொல்கிறேன் இங்கே 0ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் டைம் பொறுத்து சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து வித்தின் டைம் வந்து லிமிட்ஸ் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இப்போது இங்கே ஒரு ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா ஒரு 4 ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைக் இன்டகிரேட் dx by x, அதோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா ln x அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்டகிரேட் dxோடது என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்போ பின்னாடி வரும், இப்போ எழுதுகிறேன். ln a மைனஸ் ln b இஸ் ஈக்குவல் டு ln a by b அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அண்ட் லாஸ்ட் ஒன் இந்த ln அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 2.303 log. ஸோ இந்த 4 இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு நம்ம ஃபர்தராக இந்த ஸ்டெப்பை வந்து கன்டினியூ பண்ண போகிறோம். சரிங்களா. இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மேட் பாருங்கள் பார்க்கலாம். இந்த மைனஸை அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து எப்படி இருக்குன்னு பாரு, டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டிடி அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா இருக்கா, டிஎக்ஸ் இன்டகிரேஷன் டிஎக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ln x. அப்போது இந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி மாற்றலாம்னா ln x எழுதிக்கலாமா, முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ அப்ளை பண்ணலாம். லைக் இந்த ஃபார்மேட்டை இப்படி எழுதிக்கலாமா, மைனஸ் இதுலேயே இருக்குது மைனஸ் ln கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிட்டு வந்தேன். சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம லிமிட்ஸ் என்ன பண்ணோம் அப்ளை பண்ணோம். என்ன கொடுத்துருக்காங்க a0 to a இல்லையா, a0 to கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. புரியுதா. ஈக்குவல் டு கே அப்படியே தான் இருக்குது. அப்போது இந்த டிடிக்கு வந்து இன்டெகிரேட் பண்ண மட்டும்தான் இருக்கும், நமக்கு டி மட்டும்தான் இருக்கும் இல்லையா. அப்போது டி, அதாவது இங்கே இன்டெகிரேட் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அந்த ஃபார்மேட்டில் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த டிடி வந்து இருக்கிறாங்க. அப்போது டிடியை இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், நமக்கு டி மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 to t அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இது ஒரு நான் அந்த லிமிட்டை வந்து உள்ள என்ன பண்ணணும் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. சரிங்களா. இந்த லான்குள்ளே லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்ஸ் எழுதுனதுக்கப்புறம் தான் லோவர் லிமிட்ஸ் அப்ளை பண்ணும். அப்படி லோவர் லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சப்ட்ராக்ட் பண்ணோம். அதில் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரிங்களா. ஸோ தட் எப்படி எழுதலான்னா இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே என்னது மைனஸ் ln. ஓகேங்களா. இந்த ஏக்கு பதிலாக நான் அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம். சரிங்களா. அப்போது ஏ மேலே கூட அப்பர் லிமிட்ஸ் இங்கே அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதை வந்து என்ன பண்ணும் சப்ட்ராக்ட் பண்ணுமா, அப்பர் லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது லோவர் லிமிட்ஸ் அப்ளை பண்ணும். நெக்ஸ்ட்டு இப்படி பண்ணும்போது என்னாகும் சப்ட்ராக்ஷன் நடக்கும். இங்கே நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா இங்கே இந்த லான் ஏக்கு என்ன பண்ணுவீங்க a0 அப்ளை பண்ணும் இல்லையா இந்த ஏங்கிற இடத்துல. அப்போது கணக்கில் இருக்கணும் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் ln which mean LA மைனஸ் ln ஏங்கிறது என்ன போகிறோம் நம்ம a0 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இதை நம்ம ப்ராக்கெட்குள்ளே எழுதுனா கன்ஃபியூஷன் இருக்காது. சரிங்களா. அப்போது இதை தனியாக எழுதிக்கிட்டோம், இதை தனியாக நம்ம ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா. தென் திஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்பேஸில் அதனால் இங்கே மடக்கி எழுதுகிறேன். ஓகேவா. கே இப்போது டைமுக்கு வந்து என்ன பண்ணணும் நம்ம லிமிட்ஸை அப்ளை பண்ணோம் இல்லையா. அப்போது டி இந்த டீ மேலே அப்பர் லிமிட்ஸ் இங்கே டீக்கு அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் லோவர் லிமிட்ஸ் ஆனது 0 அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போது என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா லைக் மைனஸ் ln கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ln a0 ஈக்குவல் டு கேடி. இப்படி ஒரு ஃபார்மேட் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இது நம்ம இன்னைக்கு கூட எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத முடியும் நம்மளால். லைக் ஒரு ஆர்டர் எழுதலாம், இப்படி எழுதலாம் ln a0 மைனஸ் ln கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ
ஈக்குவல் டு கேடி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே என்ன ரூல் அப்ளை பண்ணுறோன்னா லான் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம், செகண்ட் ஃபார்மில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ஃபார்மில் பார்த்துக்கோங்க, என்ன சொல்லியிருக்கேன், லான் ஏ மைனஸ் பி லான் a minus ln b equal to ln a by b அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் பாருங்கள், இங்கே a, அதே மாதிரி இங்கே இந்த ஃபார்மேட் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த தேர்ட் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ln a by b எழுதிக்கலாமா? சரி, ஓகேவா? ஸோ எப்படி எழுதலான்னா இந்த லான் ரூல் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போ எப்படி எழுதலான்னு பார்த்தோம்னா ln a concentration of a naught by concentration of a that is equal to kt. இந்த ரூல் அப்ளை பண்ணி இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ln அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ln அப்படிங்கிறது என்னது, நேச்சுரல் லாக் இல்லையா? lnங்கிறது என்னது, இங்கே நேச்சுரல் லாக். ஸோ அந்த நேச்சுரல் லாகை நம்ம என்னவா எழுத முடியும்னு பார்த்தோம்னா எங்கெல்லாம் இந்த ln இருக்கோ என்னவா மாற்றிக்கலாம், ஃபோர்த் ஃபார்முலா 2.303 லாக் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ தட் எப்படி எழுதலான்னு பார்த்தோம்னா இந்த லான் இருக்க வேண்டிய இடத்துல 2.303 log concentration of a naught by concentration of a equal to kt அப்படின்னு எழுதலாம். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி கூட எழுதலாம். இது இப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் டூ ரீஅரேஞ்ச் இட். ஸோ இது எப்படி எழுதலான்னு பார்த்தோம்னா kt ஈக்குவல் டு 2.303 log என்ன எழுதலாம், a concentration of a naught by concentration of a இப்படி எழுதலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதிலிருந்து நம்ம கே வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க முடியும், எழுதலாம். ஸோ தேர்ஃபோர் கே ஈக்குவல் டு எப்படி எழுதலான்னு பார்த்தோன்னா 2.303 by t log concentration of a naught by concentration of a. So this is the equation for what now, first order reaction. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம இனிமேல் ஃபர்தராக வந்து ஒரு ஸ்லோப் விச் மீன் நம்ம கிராஃப் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். லெட் மீ ஷோ யூ. இப்போது நான் இந்த ஃபார்மில் எடுத்துக்கிறேன், இதை தனியாக இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இந்த ஸ்டெப்பை எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது இதை உள்ளே கொண்டு வரேன், இது கேட்டிய இதை வந்து நான் ஈக்குவலுக்கு இன்சைடு கொண்டு போவேன். சரிங்களா? அப்படி கொண்டு வரும்போது என்னவா மாறுது, ln a concentration of a naught மைனஸ் கேட்டின்னு வருங்களா? ஈக்குவலுக்கு இது இன்சைடு பண்ண என்னவா மாறும், மைனஸ் வந்து என்னவா மாறும், ப்ளஸ்ஸாக மாறிடுமா? இப்படி மாறிடுமா, லான் ஏன்னு மாறிடுங்களா? சரி, இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் இந்த லான் இருக்கோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் இந்த ஃபோர்த் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபோர்த் ஃபார்மில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், லான் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கான வேல்யூ என்ன அப்ளை பண்ணலாம், 2.303 லாக் அப்படின்னு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குது நினைக்கிறேன். ஸோ அதை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? லைக் 2.303 லாக் concentration of a naught minus kt equal to, சரிங்களா, லான்ங்கிற இடத்துல 2.303 log concentration of a அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் காமனாக, இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் காமனாக எதால் டிவைட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 2.303 நான் காமனாக இங்கே டிவைட் பண்ணுறேன். சரிங்களா? பிகாஸ் ஆஃப் வாட் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு என்ன கிடைக்கணும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து கிடைக்கணும் அதுக்கு வேண்டி. சரிங்களா? அப்படி எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா லைக் இப்படி வருமா, 2.303 log a naught பை என்ன வரும் நமக்கு 2.303 கிடைக்குங்களா? இப்படி வந்தாச்சு. அதே மாதிரி மைனஸ் என்னது கேடி பை 2.303 equal to 2.303 log concentration of a by 2.303. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ண முடியுமா? இந்த 2 இது கேன்சல் ஆகுமா, இந்த வேல்யூ கேன்சல் ஆகுமா, ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்னு சொல்லி பாருங்கள். ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னப்பா இருக்குது, log concentration of a naught minus kt by 2.303 equal to என்ன இருக்குது, log concentration of a அப்படின்னு மட்டும் இருக்கா? சரிங்களா? ஸோ இப்படி இருக்குது. இது வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோம்னா லைக் ஒரு ஃபார்மேட்டில், என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மேட்டில் இருக்கான்னு பாரு. இது என்ன மாதிரி இருக்குது, இது வந்து y மாதிரி இருக்குது, இஸ் ஈக்குவல் டு இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா mx மாதிரி இருக்கா, mx மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது, c மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ
உங்களுக்கு புரியுது பண்ணி தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இப்படி இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஒய்ங்கிறது லாக் ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லாக் ஏ. அதே மாதிரி எம்ங்கிறது ஸ்லோப்பு. ஓகேங்களா, என்னவா இருக்குது மைனஸ் கே. எக்ஸுங்கிறது என்ன டிஆர் இருக்குது. சிங்கிறது இங்கே இன்டர்செப்ட். ஓகேங்களா, லாக் ஏ நாட். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கிராஃப் வந்து ப்ளாட் பண்ண முடியும். ஸோ ஐ ஷோ ஹியர். ஸோ இந்த வேல்யூ, இந்த கன்சர்ன் வேல்யூ வச்சு நம்ம ஒரு கிராஃப் வந்து இங்கே ப்ளாட் பண்ணுறோம். அப்போது இது வந்து எக்ஸு, இது என்னது இங்கே ஒய் இல்லையா. ஓகேவா, அப்போ எக்ஸ் வந்து இங்கே என்னவா ஆக்ட் ஆச்சு நம்ம பார்த்தோம். எக்ஸ் வந்து என்னவா இருந்துச்சு, இங்கே எக்ஸ் என்னவா இருந்துச்சு டி இல்லையா. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒய் வந்து என்னது இங்கே, ஒய் வந்து என்னது இங்கே லாக் ஏ, ஒய் வந்து லாக் ஏ. சரிங்களா, அப்போது இன்டர்செப்ட் வந்து என்னது இங்கே லாக் ஏ நாட். ஓகேங்களா, அப்போ ஸ்லோப் வந்து எதில் வருது, நெகட்டிவில் வருது. ஸ்லோப் எதில் வருது, நெகட்டிவில் வருது இல்லையா. ஸோ நெகட்டிவில் வரனால நமக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து கிடைக்கும். இதுதான் என்னென்னு பார்த்தோன்னா இன்டர்செப்ட். இதோட வேல்யூ என்னது லாக் ஏ நாட். சரிங்களா, அப்போது இது வேல்யூ நெகட்டிவில் போகிறனால கீழ் நோக்கி போகும் ஸ்லோப். சரிங்களா, அப்போது இந்த ஸ்லோப்போட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோன்னா மைனஸ் கே. அதாவது புரியுதுங்களா. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 1 minute, இங்கே வந்து பாருங்கள். இப்போது இந்த எம்ங்கிறது வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா இதுதானே மைனஸ் கே பை 203 தானே. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா we can write by minus k by 2.303. ஓகேவா, ஸோ this is the graph representation of what na first order reaction. ஸோ சில்ட்ரன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஆல்.